ஊர் சர்க்கிள்லே இவங்க பொண்ணுங்க தானே அதெல்லாம் வந்துட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இன்ன வரைக்குமே நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் ஃபீமேல் தானே அதனால ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு முத்திர குத்திட்டாங்க. ஒரு கேஜெட்ஸ் எக்யூப்மெண்ட் தான், அதுக்கு தெரியாதுல்ல. உமன் மென் எல்லாமே விஷன், என்னை பொறுத்த வரைக்கும் ஐடியாஸ் தான். ஒரு உமன் எடுக்கும்போது அதோட டச், அதோட ஃபீல், பெர்செப்ஷன் எல்லாமே வித்தியாசமா இருக்கும்னு நினைப்பாங்க. எங்க அப்பாக்கு வந்துட்டு கேமரா எடுத்துட்டு வெளியில சுத்துறதுலாம் பிடிக்காது. ஈவெண்ட் கூட எங்க அப்பாக்கு தெரியாம தான் போவோம். அது நியூஸ் பேப்பர்ல வந்து ஆனந்தவங்க இல்லை, அப்பதான் எங்க அப்பாக்கு தெரிஞ்சிச்சு இவங்க போட்டோகிராஃபி வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. கார் வாங்கும்போது தான் ரொம்ப ஹாப்பியா இருந்தது, அவரால் நம்பவே முடியல. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எஸ் கியூட்டான சிஸ்டர்ஸ். ஹலோ வணக்கம், எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? என்னங்க ரெண்டு பேரும் வந்து கேமரா கூடயே இருக்கீங்க. சொல்லணுமா ஒரே மாதிரி? என்னங்க ஒரே மாதிரி சொல்லலாம். பரவாயில்லைங்க. சரி, ரெண்டு பேரும் கேமரா கூடயே இருக்கீங்க, வந்தோடனே எனக்கு கேமரா ஷை அப்படிங்கிறீங்க. வாட் இஸ் திஸ்? இப்படி சொல்லாமா நீங்களே? எப்பவுமே வந்துட்டு இப்போ யாராவது ஒரு கல்யாணத்துக்கு போறோம் நிக்க வைக்கிறாங்கன்னா நிக்க மாட்டோம், ஓடிடுவோம். ஓடிடுவீங்க. ஷை கேமரா ரொம்ப ஷை. ஆனால் வந்து இவங்க ரெண்டு பேரையும் கிட்டத்தட்ட 5 வருஷம் நானும் கூப்பிட்டு இன்னைக்கு தான் உட்கார வச்சிருக்கேன். ஸோ அவ்வளோ பிஸியான ரெண்டு சிஸ்டர்ஸ். ஸோ ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் எனக்கு டவுட், நீங்கள் ட்வின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாவா? ட்வின்ஸா? ட்வின்ஸ் தான். 5 minutes கேப் ரெண்டு பேத்துக்கும். 5 minutes. ஓ, தேடிட்டு இருந்தாங்க என்னை. ஃபர்ஸ்ட் வந்துட்டா என்னை காணும் தேடிட்டு இருந்தாங்களா அவள. ஓகே, அப்படி தேடி கண்டுபிடிச்சாங்க அவங்க ரெண்டு பேரையும். ஓகே டன். ஸோ இங்கே யாருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி மேலே பேஷன் வந்தது, இல்லை லவ் யாருக்கு ஃபஸ்ட்டு வந்தது ஃபோட்டோகிராஃபி மேலே? காலேஜ் படிக்கும் போது எனக்கு வந்தது. கேமரா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட போய் கேட்கும் போது அப்பா வந்து ரொம்ப யோசிச்சு தான் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஷூட் பண்ணுவோம்ல, அந்த கேம்பஸ்குள்ளேயே நான் 2015 ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வாங்கும்போது. ஸோ அப்படியே 1 by 1 அந்த ஃப்ரெண்ட்ஸோட வெட்டிங் அந்த மாதிரி ஷூட் பண்ணும்போது தான். 2015 வெட்டிங் பண்ணிட்டீங்க? வெட்டிங் அப்போ பண்ணல. அப்போ வந்து ஒரு 3 years வந்துட்டு நான் சும்மா அந்த வாட்ரூப்பில் வைக்கிறது இருக்கிறது, ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறது அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் அப்பா வந்துட்டு பிஸ்னஸ் பார்த்துக்கணும், அப்பா பிஸ்னஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு அப்பாவோட பிஸ்னஸ் சுத்தமாக ஏறவே இல்லை மைண்டில். போய் தூங்கிடுவேன். ஆமா, அப்போ வந்து ஒரு அப்போ கோல்ட் ஸ்மித்னால ஒரு மிஷின் வாங்கியிருந்தாங்க, ஒரு பாம்பேல ட்ரைனிங் இருந்தது. அப்போ பிரதீபாவும் நானும் தான் ட்ரைனிங் போனோம். எனக்கு சுத்தமாக மைண்ட் ஏறவே இல்லை. அப்போதான் எனக்கு தோணுச்சு, ஓகே நம்மளோட இது இல்லை போல, அப்பா பிஸ்னஸும் நமக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. ஏன்னா இவ எல்லாமே பிடிச்சிட்டா, அவ எல்லாமே அப்பா பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணா, ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்பா கடையில். நான் அப்படியே இவ வேலை பார்த்துட்டு இருப்பான், நான் தூங்கிட்டு இருப்பேன். அப்பா வந்து எழுப்பி விட்டுறி, அது வரைக்கும் நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ நின்று ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த மிஷினில். நான் அவள் கால் கீழே பட்டு தூங்கிட்டு இருப்பேன். அப்பா வந்து எந்திரிச்சிருது, இந்த மாதிரியே போயிட்டே இருந்தது. அப்பாவும் அப்பப்போ கேட்பாரு, என்ன பண்ண போகிற, ஒர்க் எதுவும் பண்ணுறியா, இல்லை பேங்க் எக்ஸாம் போ. எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்துட்டு காமர்ஸ் படிச்சனால பேங்க் எக்ஸாம், பேங்க்கு போ. எனக்கு பேங்க்ல சலான் பார்த்தாலே பயம். கேமராவை பார்த்தால் பயம், சலானை பார்த்தால் பயம், வேற என்னங்க பார்த்தா பயம்? இல்ல ஒரு பாட்டி ஏதாச்சும் வந்து ஃபில் பண்ணி இது பண்ண சொன்னா கூட ஐயோ தப்பா எழுதிருவோமோ அப்படிலாம் பயம் எனக்கு. ஆனா நான் காமர்ஸ் தான் எடுத்தேன், ஆனா பேங்க் பார்த்தா பயம் எனக்கு. கொஞ்சம் 5 நிமிஷத்துக்கு மேல நிக்க மாட்டேன், ஓடி வந்துடுவேன் வேலை முடிஞ்சிருச்சுன்னா. இப்பயும் வாங்க? இப்பயும் தான். ஓகே, இப்பயும் தான். ஓகே. ஸோ உங்களுக்கு நீங்க சொல்லுங்க. கார்த்திகா வந்து எனக்கு சண்டே சாட்டர்டே இந்த மாதிரி லீவ் எல்லாம் இருக்கும். அப்போ வந்து நான் அவளுக்கு சும்மா கம்பெனி கொடுக்க போவேன், அசிஸ்டண்டா பேக் தூக்கிறது அந்த மாதிரி போவீங்க? ஆமா, அந்த மாதிரி தான். துணைக்கு வாடி அப்படி. இப்போ பின்னாடி இப்போ ரோட்ல ஸ்ட்ரீட் ஃபோட்டோ எடுக்கும்போது வண்டிலாம் போகும்ல, இப்படி நிப்ப குடிச்சிட்டு. எங்க அப்பாக்கு வந்துட்டு கேமரா எடுத்துட்டு வெளியில சுத்துறதுலாம் பிடிக்காது. எங்க ஃபேமிலி வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலா அந்த மாதிரி தான் இருப்பாங்க. சீக்கிரமே இந்த 21ல கல்யாணம் பண்ணிடணும், 20ல மாப்பிள்ளை பார்த்து 21ல கல்யாணம் பண்ணி அந்த மாதிரி தான் இருக்கும். 22ல புள்ள பெத்து அந்த மாதிரி லைன்ஸ். ஓகே, கைட்லைன்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம கிராஜுவேட் டே நம்ம எங்க ஃபேமிலில அங்க தான்.
ஓ ஓகே ஓகே. அவங்க வந்து காமர்ஸ் படிச்சாங்க, நீங்க? நானும் அதே தான் படித்தேன். நீங்க அதான் படிச்சீங்களா? இல்ல 10th வந்து நான் வந்து 350 டோட்டல், இவ 450. ஆமா. ஏங்க அப்புறம் ஏங்க நீங்க காமர்ஸ் எடுத்தீங்க? இவ வந்து ஒரு 1100னா நான் வந்து ஒரு 800. இதே சொல்லுவாங்க வீட்ல கம்பேரிசன் இருக்கும். எப்பவுமே ட்வின்ஸ்ல வந்துட்டு ஒரு ஆள் பிளஸ் ஒரு ஆள் மைனஸாக தான் இருப்பாங்க. இப்போ வந்துட்டு அதனால அந்த ஒர்க்லயுமே எங்களுக்கு கிளிக் ஆச்சு. இப்போ எனக்கு நல்ல ஃபோட்டோ எடுக்க வரும், அவளுக்கு நல்ல வீடியோ எடுக்க வரும். அதே மாதிரி சில விஷயம் எனக்கு வர்றது தான் அவளுக்கு வரும். ஓகே. அந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஓகே. ஸோ அதனால வந்துட்டு 2 பேருக்கும் மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும் நிறைய விஷயம். இன்னொரு ஆள் தேர்ட் பர்சன் உள்ள வந்து நமக்கு தெரியாததை பண்ணாத மாதிரி தான். ஓகே. சோ நீங்க சொல்லுங்க. அவங்க 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 நானும் அவங்கள பேச வைக்க ரொம்ப நேரமா யோசிக்கிறேன். 1 year ஆகும். 1 year ஆகுமா? என்ன நீங்க உங்க கஷ்டப்பட்டு உட்கார வைக்க 5 years ஆயிருக்குங்க. இதுக்கப்புறம் நான் இன்னொரு 1 year பாவங்க நான். இல்ல நான் பேசுறேன். சோ உங்களுக்கு எப்படி, நீங்க பிசினஸ் அப்படிதான் இருந்தீங்க, அப்புறம் எப்படி இவங்க கூட வந்தீங்க? இந்த மாதிரி ஒரு ரூம்லே ஆக்சுவலாக நான் ரொம்ப 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன்னா எனக்கும் நிறைய எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு. அப்போ வந்து நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு அந்த ஒர்க்கை விட்டுட்டு கார்த்திகா கூட ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் நாங்கள் 2 பேரும் லாக்டவுனில் தான் ஸ்டார்ட் பண்ணோம்னு நினைக்கிறேன் ப்ராப்பரா. அப்போ வந்து அவள் ஃபோட்டோ எடுப்பா. அப்பவே நாங்கள் வீடியோலாம் எடுத்துட்டு இருப்போம். ஓ ஓகே. ஆமா அப்பவே ரீல்ஸ்லாம் நாங்க லேண்ட்ஸ்கேப்ல இப்போதானே வருந்திருக்கு. ஆமா இந்த அப்பவே நாங்க எடுக்க ஆரம்பிச்சோம். அப்ப போலீஸ் கிட்ட எங்க போறீங்கன்னு கேட்டா இந்த இங்க போறோம் மெடிக்கல் ஷாப் போறோம் சொல்லிட்டு ஓடிடுவோம் கேமரா பேக் எடுத்துட்டு. லாக்டவுன்ல அவ்வளவு ஷூட் பண்ணோம். அது எல்லாமே செம ஹிட் ஆச்சு. ஓகே. அந்த டைம்ல செம்மையா ஹிட் ஆச்சு. பட் வந்து நாங்களாம் இப்பதான் ரீல்ஸ் போடுறோம், நீங்க அப்பவே ரீல்ஸ் போட்டிருக்கீங்க. டிக்டாக் இந்த டைம்ல நீங்க ரீல்ஸ் போட்டிருக்கீங்க. சூப்பர் நைஸ். ஸோ வந்து இப்போ பேசிக்கலி இப்போ ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு வரும்போது எப்பயுமே அது என்ன சொல்லுவாங்கன்னா இட்ஸ் அ மேல் டாமினன்டட் ஏரியா. ஸோ அது ஃபீமேல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்பாங்க. பட் நீங்க 2 பேரும் ரொம்ப நிறைய தெரிய ஆரம்பிச்சிங்க. நிறைய வந்து ஃபீமேல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் தேடும் போது உங்க பேர் ரொம்ப டாமினேட்டா தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ எப்படி சர்வே ஆகிறதுக்கான ஒரு விஷயம் நீங்க கண்டுபிடிச்சிங்க, அண்ட் எப்படி அதை வந்து ஓகே நம்ம வந்து இதை வந்து நம்மளோட ஒரு பிஸ்னஸாவோ நம்மளோட இதுவாக மாத்துறோம் அப்படிங்கும்போது அது எப்படி உங்களுக்கு செட்டில் ஆச்சு? ஓகேவா எப்படி இருந்தது? ஸ்டார்டிங்ல வந்துட்டு இப்போ படிச்சது எல்லாமே கேர்ள்ஸ் கூட தான். காலேஜ் ஸ்கூல் டியூஷன் கூட ஈவன் எங்க அப்பா அப்படிதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்தாரு. பாய்ஸ் தான் பார்த்ததே இல்லை. நான் என்ன நினச்சேன்னா பிஜியில் வந்து கண்டிப்பாக நம்ம கோ எஜுகேஷன்லாம் சேரணும், பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸே இருக்கக்கூடாது, நமக்கு பசங்க கேங்லலாம் இருக்கும், பசங்க யூஜி முடிச்சுட்டு ஒரு அமெரிக்கன் காலேஜ்னு மதுரையில் தான் நான் படித்தோம். பார்த்துட்டே இருப்பேன் சரின்னு சொல்லிட்டு. அப்போ சரி கண்டிப்பாக பிஜி படிக்கணும், நம்ம வீட்டில் கல்யாணம் பண்ணிவிடுவாங்கன்னு ஒரு பயம் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் இப்போ யூஜி முடிக்கிறேன். எனக்கு அவ்வளோ அரியர் 26 அரியர் இருக்குது. 26 அரியரோ? ஆமாம். நீங்க நல்லா படிப்பாங்களா? அவங்கதான். ஆமா 21 அரியர். இவன் வந்து 80% வச்சுதானா நான் ஊற்றிக்கிச்சா அது எல்லாத்தையும் நான் உட்காந்து ஒரே அட்டம்ப்ட்ல முடிக்கிறேன். பிரதீபா எனக்கு சொல்லி கொடுப்பா, எப்போவுமே மேக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருவா. அதே மாதிரி காலேஜ்லேயும் சொல்லி கொடுத்தா பாஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பிஜி செஞ்சேன், கீழே விஸ்காம் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அதில் இருந்தால் கேமரா அதெல்லாம் வந்தது. எனக்கு பிஜி அந்த காலேஜ் செட் ஆகவே இல்லை. அந்த ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகலை, அந்த அட்மாஸ்பியர் எதுவுமே பிடிக்கல. குவிட் பண்ணிட்டா அதுவும் லைஃபில் எல்லாத்தையுமே நான் குவிட் பண்ணிவிடுவேன்னு எனக்கு ஒரு பயம். ஓகே. நான் எதுவுமே நான் ஹேண்டில் பண்ண மாட்டேன். ஸோ அப்படியே படித்து அங்கே தான் எனக்கு கேமரா எல்லாமே எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. விமென்ஸ் டேலெலாம் வந்துட்டு அவ்வளோ பேர் இருக்கும் போது அங்கே ஷூட் பண்ணி எனக்கு அங்கே கொஞ்சம் இருந்தது. மாணவனில் வந்துட்டு ஆடியோ லான்ச் பண்ணாங்க அமெரிக்கன் காலேஜில். ஆதி சார் இவங்களாம் வந்துருந்தாங்க. அப்போவே வந்து என்னை பார்த்தாரு, இவ்வளோ பெரிய கேங்கில் கீழே க்ரௌட் நிற்கும்ல, நான் ஒரு ஆள் மட்டும் பொண்ணு. அப்போ ஒரு சாமினடியை வச்சுட்டு நான் என்னோட கேமராவில் வந்து ஒரு ரெட் கலர் கவர் மாட்டியிருப்பேன், ஒரு சிலிகான் கவர் மாதிரி. அப்போ எல்லாருமே சொல்லுவாங்க அது ரெட் கலர் கேமரா பொண்ணுன்னு. எனக்கு ஒரு பெட் நேம். ஓகே. 1 by 1 நம்ம ஷூட் பண்ணிகிட்டே இருக்கும் போது எங்கள் ஊர் சர்க்கிள்லே இவங்க பொண்ணுங்க தானே அதெல்லாம் வந்துட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இந்த ஒர்க் வந்து ஜெண்டர் பார்த்து பேசக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போது நம்ம மாதம் 30 நாளில் 28 நாள் 29 நாள் ஒர்க் பண்ணுறோம் நாங்கள். எப்படி அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் சில பேர் நானும் கேட்பேன், ஆனால் அவங்க சொல்லுவாங்க தெரியல இன்ன வரைக்குமே நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் ஃபீமேல் தானே அதனால ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு முத்திரை குத்துறாங்க. ஓகே. இது ரொம்ப இதுவாக இருக்குது, ஏற்றுக்க முடியல. ஓகே நீங்க சொல்லுங்க. அப்படின்னாலுமே அது ஒரு கேஜெட்ஸ் எக்யூப்மெண்ட் தான், அதுக்கு தெரியாதுல்ல. உமன் மென் தெரியாது, எல்லாமே விஷன். என்னை பொறுத்த வரைக்கும் ஐடியாஸ் தான். ஸோ
அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். எடுக்கிற லைக் புக் பண்ற பீப்புள்ஸுமே லைக் ஒரு உமன் எடுக்கும்போது அதோட டச், அதோட ஃபீல், பெர்செப்ஷன் எல்லாமே வித்தியாசமா இருக்கும்னு நினைப்பாங்க எங்களை புக் பண்றவங்க. அதெல்லாமே ஆமா அது ஆமா. ஆக்சுவலாக எங்கள் டீமில் எல்லாருமே எங்கே போனாலும் மென்னுமே இருப்பாங்க, பட் நாங்கள் ஈக்குவலாக நிற்போம் அவங்களுக்கு ஈக்குவலாக. ஓகே. அண்ட் இவங்க வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணுறாங்க, ஸோ நீங்கள் வந்து வீடியோஸ் எடுக்கிறீங்க. இப்போ ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது அவங்க ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக் இதெல்லாம் வந்து அவங்க கொண்டு வந்துடுவாங்க. பட் இப்போ வீடியோ அப்படின்னு வரும்போது அது நம்மளுக்கு சாங் இருக்கணும், அதுக்கான ஃபுட்டேஜ் இருக்கணும், இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி பிளான் பண்ணீங்க? அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கணும்னு ஆசை வந்தது? எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நான் சும்மா வாக்மேனில் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு விஷயம் எனக்கு தோணும், அப்போல்லாம் ஆடியோவில் வந்து சிடியில் வரும் பாட்டு, நமக்கு இப்போ விஷுவலாக நமக்கு தெரியாது, இந்த பாட்டு இந்த விஷுவலாக தான் இருக்குமோ அப்படின்னு நினைப்போம். எனக்கு அந்த இமேஜினேஷன் பண்ணி நான் வந்து அந்த பாட்டு எடுத்து நான் எப்படி விஷுவல் பண்ணுவேன்னு எனக்கு ஒரு இது வந்துடுச்சு. ஓகே. கியூரியாசிட்டி ஒரு மாதிரி. அப்போ நான் இப்போ வரைக்கும் நான் எடுக்கிறது எல்லாமே என்னோட விஷனில், நான் என்னோட இமேஜினேஷனில் அந்த மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு இருப்பேன். எனக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்து அது அப்படியே ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறத விட அது மூவிங்கில் இருக்கும்போது அது அந்த ஸ்டோரி டெல்லிங்காக பண்ணணும்னு ஒரு ஆசை ரொம்ப. ஆக்சுவலாக உங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்து ஃபோட்டோகிராஃபி எவ்வளோ அழகாக இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக அந்த வீடியோவுமே இருக்கும். திடீர்னு நம்ம பார்ப்போம், அது பார்க்கும்போது ஏன்னா இப்படி எடுத்து வச்சிருக்காங்களே அப்படின்னு தோன்ற மாதிரி தான் உங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். 2 பேர் கூட சண்டை வருமா? 1 hour ஷூட் பண்ணுவோம். அது 1 hour அந்த ஆர்டிஸ்ட் இப்படி திரும்புவாங்க, இவ ஒரு சைடு இழுப்பா, நான் ஒரு சைடு இழுப்பேன். சம்டைம்ஸ் வந்துட்டு நாங்கள் 2 பேருமே கத்திப்போம், என்னடி அப்படின்னு. டைமே இருக்காதாங்க. ஆனால் இவ கூட நான் ஷூட் பண்ணுவேன். இவளோட ஃப்ரேம்ஸ்ல எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகே. எல்லாமே எனக்கு மூட் போட்டுன்னு கொடுத்துருவா, இதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு. சரி நானும் என் சைடு நான் ஒர்க் பண்ணுவேன், இவ ஒரு சைடு ஒர்க் பண்ணுவேன். அவுட்புட் வந்து காட்டுவா எனக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி இவ யோசிக்கிறா? அதான் சொன்னல, இவ நான் மைனஸ்னா இவ பிளஸ். இல்லைங்க, நானும் பிளஸ் தான். இல்லை நானுமே கேட்பேன், எப்படி நீ எடுக்கிற எனக்கும் சொல்லி கொடுறி, இப்படிதான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கும் சொல்லி கொடுறி, இப்படி சொல்லி கொடுறி. ஓகே. அண்ட் இப்போ வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க. பட் இன்னொரு சைடில் வெட்டிங். இந்த வெட்டிங் அப்படின்னாலே ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் அங்கே நிற்பாங்க. நம்ம கரெக்டாக அந்த தாலி கட்டுற மொமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணணும். அப்போல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு பக்கம் ஐயர் கத்துவார், பின்னாடிலேருந்து ஃபேமிலி கத்துவாங்க, இங்கேருந்து மூஞ்சி தெரியலன்னு கத்துவாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? யாராக இருந்தாலும் தள்ளி விட்டு போய் ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம் நாங்கள். ஏன்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான மொமெண்ட்ல. ஓகே. அதில் வந்து சாக்ரிஃபைஸே பண்ணுறது இல்லை. ஓகே. யாரு கற்றுனாலும். ஏன்னா வந்துட்டு ஸ்டார்டிங்லலாம் எங்கள் அப்பாவுக்கு தெரியாது கேமரா. ஏன்னா சும்மா ப்ராடக்ட் எடுக்கணும்ப்பா, அவங்க கடைக்கு இது ப்ராடக்ட் ஷூட் பண்ணி கொடுக்கணும் தான் கேமரா வாங்கினேன். ஆனால் ஒரு ப்ராடக்ட் ஷூட் கூட உங்கள் அப்பா அது ஒன்று கூட பண்ணதில்லை. என்னப்பா பண்ணுற கேமரா வச்சு எதுக்கு வாங்கி கொடுத்தான்னு கேட்பேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. ரோட்லலாம் இருந்தால் நம்ம பொண்ணுங்க இப்படி யாராவது சொன்னாங்க, ஈவெண்ட் கூட எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் தான் போவோம். ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகிறோம்ப்பான்னு சொல்லிட்டு இவ்வளோ நான் கூப்பிட்டு போயிடுவேன். வேலையை விட்டு தூக்கிட்டு நீங்க அப்ப நிறைய அசிஸ்டன்ட் பாப்பீங்க அவங்களுக்கு. லைட் ஷூட் பண்ணுவா, 2 பேரும் சேர்ந்து தான். ஆமா. இப்போ எப்படி இருக்கும்னா அவளுக்கு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சுன்னா நான் வாங்கிப்பேன், மாத்திப்போம். ஓகே, வீட்ல 2 பேரும் தானே போறாங்க, அவங்க சேஃபா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அது நியூஸ் பேப்பர்ல வந்து ஆனந்தவங்க இல்லை. அப்பதான் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு இவங்க போட்டோகிராஃபி வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஓ, நியூஸ் பேப்பர்ல வந்ததால அப்பா கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் 1 by 1 அப்பாவுக்கு ஓகேவாவே ஆச்சு. இப்ப என்ன சொல்றாரு அப்பா? இப்போ ரொம்ப ப்ரௌடு. என்ன நம்ம வேணான்னு சொன்னது அவங்க பண்ணி ஏதோ ஜெயிச்சு காட்டிட்டாங்க. அப்புறம் கார் வாங்கும்போது தான் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அவரால் நம்பவே முடியல. ஏன்னா நாங்க தான், நான் படிக்கவே மாட்டேன் அவ்வளவா, இவங்க கொஞ்சம் நல்லா படிப்போம், இது வந்துச்சுங்க அப்படின்னு எங்க அப்பாவுக்கு ஒரு டவுட். என்னன்னா வந்து இந்த 2 பேர் சிஸ்டர்ஸ் ட்வின்ஸ் அப்படின்னு வரும்போது வெளிலேருந்து பாக்குறவங்கலாம் இவங்க என்னப்பா பெருசா என்ன பண்ணிட போறாங்க, ஃபர்ஸ்ட் விமன் அப்படிங்கும்போது பெருசா என்ன பண்ணிட போறாங்க, அப்புறம் சிஸ்டர்ஸ் அப்படிங்கும் போது இவங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கும். பட் நிறைய விஷயங்கள் நீங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்களே, நீங்கள் கேட்டதில்ல ஏதா என்ன பாதி இப்படி கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண கமெண்ட்ஸ் அது இருக்கா? எனி கமெண்ட் லைக் தட்? நிறையவே இருக்கு. ஏன்னா நல்லா பேசுவாங்க சில ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம், அவங்களே பின்னாடி போயிட்டு என்ன இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ பண்ணுறாங்கன்னா எல்லாமே பூம் ஆகுது அப்படின்னு ஒரு வார்த்தை. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் நாங்கள், எவ்வளோ நாள் தூக்கமே இல்லாமல் ஓடி இருக்கோம். ஏன்னா ஒரு கோயம்புத்தூர்லேருந்து சேலம்லேருந்து ஒரு பெங்களூர், சென்னை போயிட்டே இருப்போம். அது யார் எப்படி பண்ண முடியும்? அது ஈஸியாக சொல்லிடுறாங்க. அது இன்ன வரைக்குமே சரி பேசுங்க அவ்வளோதான் அப்படின்னு போயிடுறது. ஓகே. அதனால் வந்து இந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு வரும்போது ஒரு காலத்தில் ஒரு ஸ்டுடியோனா ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி ஒரு ஸ்டுடியோ இருக்கும். அந்த இருக்கிற அண்ணன் தான் வந்து கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுத்து தருவார். அதுக்கப்புறம்
ஒரு ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு ஸ்ட்ரீட்ல 2 கடை வர ஆரம்பிச்சது. இப்ப வீட்டுக்குள்ளேயே 2 பேர் இருக்காங்க. உங்களை மதிய சில பேர் வீட்டுக்குள்ளேயே 2 பேர்லாம் இருக்காங்கல்ல. ஸோ இந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது பிகமிங் அ பிக் மார்க்கெட். ஸோ அதை நீங்க 2 பேர் எப்படி பாக்குறீங்க? இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் 1 ருப்பி கூட 2 இயர்ஸாக எதுவுமே பண்ணவே இல்லை, சம்பாதிக்கவே இல்லை. எல்லாமே ஃப்ரீயாக தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். வெட்டிங்கா? வெட்டிங் கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி காசு ஒரு போர்ட்ஃபோலியோன்னு சொல்லி சும்மா எதுவுமே ரெடி பண்ணல. சும்மா எதுவுமே போர்ட்ஃபோலியோன்னு எதுவுமே இல்லாமல் ஒருத்தவங்க நம்மக்கிட்ட கொடுத்துட மாட்டாங்கல்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக அப்படியே போஸ்ட் பண்ணி தான் எனக்கு வந்தது. ஆனால் இப்போ உள்ளவங்க வந்து எப்படின்னா, இப்போ எங்களை பார்த்துட்டு வந்துட்டு சில பேர் வந்து ஓகே இவ்வளோ இது பண்ண முடியுமா, ஆனால் அதுக்கு அவ்வளோ பின்னாடி ஸ்ட்ரகிள் இருக்குது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லுமே அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப புதுசு உள்ள ஒரு இதை எப்படி பிரிண்ட் பண்ணுறது, இது எப்படி எடிட் பண்ணுறது, எல்லாமே செல்ஃப் லேர்னிங் தான். நிறைய அடியும் பட்டுச்சு. ஸோ இப்போ உள்ளவங்களுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல, அசிஸ்டண்ட்டாக வரலாம். ஆமாம், இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் சோர்ஸ்லாம் ஈஸியாக இருக்குது. பட் அந்த டைமில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே செல்ஃப் லேர்னிங் அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த ப்ராக்டிக்கலாக அந்த இடத்துல போய் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஓகே. ஏன்னா முதல்ல ஆல்பம்க்கு பிரிண்ட் பண்ணமாக்கு கூட நான் ரொம்ப தூரம் போய் ட்ராவல் பண்ணிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துலாம் பண்ணுவேன். ஆனால் இப்போ ஈஸியாக ஒரு லேப் சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுது. எல்லாமே ஈஸியாகிடுச்சு. ஓகே. அதே மாதிரி வந்து சும்மா ஒன்றும் ஃபோட்டோ ஒரு கேமரா வந்து இஷ்டத்துக்கு வாங்கிட்டு நானும் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறேன் அப்படிங்கிறாங்கல்ல, அவங்களாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவங்க பண்ணுறேங்கிற பேரில் மார்க்கெட்டை உடைக்கிறாங்கன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு 2 lakh கொடுக்குறாங்கன்னா, நான் இதை ஒரு 70,000-65,000 பண்ணுறேன், எல்லாமே நானே வச்சுருக்கேன், எல்லாமே நானே மல்டி டாஸ்கிங்கும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒழுங்கான ஃபுட்டேஜ் கிளைண்ட்டுக்கு போகவும் மாட்டேங்குது, ஒழுங்கான சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் போக மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்கு. நிறைய பேர் என்கிட்டயுமே சொல்லியிருக்காங்க. ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு வெட்டிங் அப்படி ஷூட் பண்ணி அக்கௌண்ட்ல காசு வந்தோடனே இல்லை கையில் காசு வாங்கின 2 பேருக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு 10,000 சம்பாதிச்சா நமக்கு போதும் கார்த்திகா, நமக்கு போகுதுவே அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் நாங்கள். ஏன்னா வந்து அம்மா வந்துட்டு அப்பா கிட்ட தான் ஏதாவது வேணும்னா கேட்பாங்க, அம்மாயும் அப்படிதான். ஸோ இப்படி நான் பார்த்து வந்துட்டு நம்ம ஹஸ்பண்ட் கிட்டலாம் நம்ம எதுவுமே கேட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் பிரதீபாவுமே வேலைக்கு போகணும், பறந்துக்கிட்டே இருப்போம். இப்போலாம் நம்மளோட செலவு நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதுக்குள்ளே வந்ததே. ஸோ வந்துட்டு எங்களுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணேன். அதில் வந்து எனக்கு 1,002 கொடுத்தாங்க. என்னால் நம்பவே முடியல, நமக்கு தான் இந்த காசு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 5,000 செகண்டோடது வந்தது. இதெல்லாமே வந்துட்டு நான் என்னால் செலவு கூட பண்ண முடியல. அதை அப்படியே நம்மளோட தானான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ நீங்கள் வந்து அவங்க இப்போ சிஸ்டர் தான், 5 minutes சிஸ்டர் தான் அவங்க. ஸோ அவங்களோட கைடன்ஸை தான் யூ ஸ்டார்டட் டு ஒர்க் வித் தி கேமரா அண்ட் எவ்ரிதிங். இப்போ நீங்க அவங்களுக்கு என்ன சொல்வீங்க? நீ கொஞ்சம் இப்படிலாம் போட்டோ எடு அப்படின்னு அவங்களுக்கு தான் சொல்றீங்களா? ஆல்ரெடி டான் தான். இல்லையா நீங்க அவங்க சொல்றீங்களா? பக்கத்துல வந்து கொஞ்சம் எனக்கு தெரியல ஆக்சுவலா இப்படி போய் இடி அப்படின்னு சொல்லுவா, எனக்கு தெரியும் நீ போ. இந்த மூஞ்சி அங்க இருந்தாலே எனக்கு கொஞ்சம் பூஸ்டப் ஆன மாதிரி. ஓகே, இந்த பொண்ணு நம்ம கூட இருக்கிறதுக்கு நம்ம ஓடுவோம் ஒண்ணுதான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.